அனைவருக்கும் தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் தமிழரின் பெருமையை பேசுவதுதான் சரியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளிலும் இல்லாத அளவிற்கு மானுடத்தை பற்றி அதிகம் பேசுகிற, மானுடத்திற்கு நீதியை சொல்லித் தருகிற, மானுடத்திற்கு அறத்தை சொல்லித் தருகிற, மானுடத்திற்கு வாழ்வியல் நெறியை சொல்லித் கொடுக்கிற அதிக இலக்கியங்கள் இருக்கிற ஒரே மொழி தமிழ் மொழி என்பதுதான் நமக்கான பெருமை. ஹவு டு லிவ், எப்படி அறத்தோடு நான் வாழ வேண்டும், எப்படி பிறரோடு நான் வாழ வேண்டும், எப்படி சிறப்போடு நான் வாழ வேண்டும் என்று சொல்லித் தருகிற இலக்கியங்கள் நிறைந்த ஒரு மொழி தமிழ் மொழி என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மை, ஒப்புக்கொள்ளப்பட்ட உண்மை. ஒவ்வொரு நுட்பமான செய்தியையும் ஆய்ந்து அறிந்து வைத்திருக்கிற ஒரு மொழி. குறிப்பா இந்த கொஞ்ச நேரத்துல எதை சிறப்பா சொல்லலாம்னா, தமிழனுடைய அறிவு இருக்கு பார்த்தீங்களா. உதாரணமா, வருகிற ஆற்றை அணை கட்டி தேக்கி வைக்க முடியும் என்ற அறிவை விஞ்ஞான உலகத்திற்கே புகட்டியவன் தமிழன் தான். உங்களுக்கு தெரியும், அணைக்கட்டை கட்டியவர்கள். அப்படி பல்வேறு சாதனைகளை செய்கிற பொழுது அந்த சாதனைகளுக்கு பேர் வைக்கும் போது கூட ஒரு பொருளோடு பேர் வைப்போம். நம்ம இன்னைக்கு நிறைய ஈரோடுன்னு சொல்றோம், ஒரு ஊர் பேசும், அது ஈரோடை, அங்கு 2 ஓடை இருந்துச்சு, ஈரோடை, அதனால அது ஈரோடு ஆயிடுச்சு. அப்படி நம்ம நீர்நிலைகளை குறித்து பல்வேறு ஆச்சரியமான தகவல்களை நானே அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், நீங்களே நிறைய படித்திருப்பீர்கள். நீர்நிலைகளை குறித்து பாதுகாப்பதிலும் அவருக்கு பெயர் வைப்பதிலும், இப்போ குளம், ஊரணி, ஏரி இப்படிலாம் பேர் இருக்குல்ல, அதெல்லாம் சும்மா பேர் இல்லை. இப்போ ஒரு காரணம் இல்லாமல் கொஞ்ச நேரம் எங்க இருந்தோ ஒரு அன்எக்ஸ்பெக்டடா கொஞ்சம் நீர் தேங்குச்சுன்னா அது குட்டை. அது கொஞ்ச நேரத்தில் இருந்துட்டு போயிடும். குளம்னா குளிப்பதற்காக பயன்படுத்துகிற நீர்நிலை குளம். ஊர்ல இருக்கிறவங்க குடிக்கிறதுக்காக தண்ணி அடித்தா அது ஊருணி. ஏர் பூட்டி நிலத்தை ஏற்றம் செய்வதற்கு பயன்படுத்தினால் அது ஏரி. அப்படி அந்த பேர் வைக்கிறது கூட ஒரு பொருளோடு பேர் வைத்தோம். ஆங்கிலத்தில் கெனால் அப்படின்னு சொல்றாங்க, தண்ணி வர வழியே கெனால்னு சொல்லுவாங்கல்ல. அதை தமிழ்ல நம்ம என்ன சொல்றோம், வாய்க்கால்னு சொல்றோம், கால்வாய்னு சொல்றோம். அது ரெண்டுமே கெனாலுடைய டிரான்ஸ்லேஷன் நினைச்சுக்கிறோம். ஆனா வாய்க்கால், கால்வாய் ரெண்டுமே வேற. எப்படின்னா, காட்டுக்குள்ள இருந்து ஒரு வழியா ஊருணிக்கோ குளத்துக்கோ தண்ணி வந்துச்சுன்னா அது கால்வாய். ஒரு வழியா அந்த குளத்துலையோ ஏரியிலையோ சேருது, அது கால்வாய். இந்த குளத்திலிருந்து வயலுக்கு நம்ம ஒரு வாயை உருவாக்கி அனுப்பினா அது வாய்க்கால். எனவே கால்வாயும் வாய்க்காலும் கூட ஒன்றில்லை. இப்படி நுட்பமான அறிவை பெற்ற தமிழ் மரபில் வந்தவர்கள் என்கிற பெருமிதத்தை சொல்லிக் கொண்டிருப்பதோடு அந்த பெருமையை காப்பாற்றுகிற தமிழர்களாக நாம் வாழ்வோம் என்கிற சிந்தனையோடு இந்த நாளை தொடங்குவோம்.